6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை கேள்விகளுமே நீங்க கால் பண்ணி கேட்கலாம். சின்ன சின்ன பயம், சின்ன சின்ன சந்தேகம். ஆனா டாக்டர் போய் பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. அந்த பிரச்சனை, அந்த டென்ஷனே இல்ல. நம்ம கூட 6 ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயுமே நீங்க உங்களோட ஆரோக்கியம் குறித்த கேள்விகளை திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த நேரலை நிகழ்ச்சியில நீங்க கேட்க முடியும். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற 6 டாக்டர்ஸ் நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி அறிமுகப்படுத்திடுறேன். நம்ம கூட டாக்டர் பி விஜயானந்த் இருக்காங்க, ஆர்த்தோபெடிக்ஸ் டாக்டர், எலும்பியல் மருத்துவர். டாக்டர் லக்ஷ்மணன் இருக்காங்க, இஎன்டி டாக்டர், காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர். டாக்டர் சி விஜய் பாபு இருக்காங்க, ஜெனரல் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், பொதுநல மருத்துவர் அண்ட் சர்க்கரை நோய் மருத்துவ நிபுணர். நம்ம கூட டாக்டர் சாந்தாமணி இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் ஸ்வேதா ராகுல் இருக்காங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட், தோல் நோய் மருத்துவ நிபுணர். டாக்டர் எஸ் விஜய் இருக்காங்க, ஜெனரல் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். டாக்டர் எஸ் விஜய், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். எல்லாருமே இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படிங்கிறது இன்னைக்கு அது ரொம்ப வசதியானது, ஸ்கார் இருக்காது, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட ஒரு பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி இந்த லாப்ரோஸ்கோபிக்னா என்ன, இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ இந்த லேப்ரோஸ்கோப்பின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எல்லா சர்ஜரியுமே ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து மோர் அண்ட் மோர் எல்லாமே லேப்ரோஸ்கோபிக் மாறிட்டு இருக்கு. இது ஒன்றும் கிடையாது, வயிற்றில் ஒரு இது கீ ஹோல் சர்ஜன் கூட சொல்லலாம். வயிற்றில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு கேமரா பாஸ் பண்ணிவிட்டு உள்ளார இருக்கிற ஆர்கன்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கான சர்ஜரியை பண்ணிக்கலாம். இல்லை அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிற்றில் ஸ்காரே இருக்காது. ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் ரெக்கவரி ரேட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓப்பனாக ஒரு சர்ஜரி பண்ணால் அந்த இடத்துல பெயின் அதிகமாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் ஸ்டே கொஞ்ச நாள் இருக்கணும், ஆன்டிபயோட்டிக் எல்லாம் தேவைப்படும் இன்ஜெக்ஷன் போடுறது. பட் இந்த லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டே ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்காரும் வராது, அதே மாதிரி ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போகலாம். ஸோ மோர் அண்ட் மோர் சர்ஜரிஸ், எல்லா குடல் சம்மந்தப்பட்ட சர்ஜரிஸுமே இப்போ வந்து லேப்ரோஸ்கோப்பிக்கு மாறிட்டு இருக்கு. ஓகே, இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி தழும்பு கம்மியாக இருக்கும், நம்ம ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு சீக்கிரமாக நம்ம குணம் பெற்று வீட்டுக்கு போயிடலாம், இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கூட டாக்டர் விஜய் சொல்லியிருக்காங்க, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன். நீங்கள் உங்களோட கேள்விகள் கூட கேட்கலாம். உங்களோட சர்ஜரி பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். என் பேர் அருள்மொழிங்க, நாங்க பொதட்டூர்பேட்டையில இருந்து பேசுறோம். யாருக்காக கேட்கணும்? எனக்காகவே தாங்க. என்னோட வயசு 27 ஆகுது. நீங்க தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்ன? 27 வயசு ஆகுது. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்க, மாத்திரை போட்டுக்கிறேன். அதுக்காட்டி மாத்திரை போடாம ஒரு நாள் விட்டா கூட இந்த கழுத்து பாதை அதிகமா எடுக்குது. அதுக்கப்புறம் அந்த கண் புருவத்து மேல பாதை இருக்குங்க. ஓகே, நம்ம டாக்டர் லக்ஷ்மணன் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, உங்களுக்கு வந்து சைனஸ் அப்படிங்கிறது நீங்களா சொல்றீங்களா, உங்களுக்கு யாரா டாக்டர் பார்த்து சொன்னாங்களா? இல்ல, நாங்க வந்து டாக்டர் பார்த்து இருக்கோம். அதான் இப்போ வந்து சைனஸுங்கிறது நார்மலாக மூக்கை சுற்றி இருக்கிற ஒரு அறை தான். அதில் முதலே சொன்ன மாதிரி நீர் இப்போ கெட்டுறதுக்கு பேர் தான் சைனஸுங்கிறது. இந்த சைனஸ் வந்து முக்கால்வாசி அலர்ஜினால தான் வரும். இதுக்கு வந்து தலைவலி ஜாஸ்தி வரும். எப்போ உங்களுக்கு தலைவலி வருது? ஆமா, அந்த தலைவலி வரையும் அதிகமா வருது. அந்த அலர்ஜி காலையில வருதா, கொஞ்ச நேரம் கழிச்சு 10 மணி மேக்கில் வருதா? இல்ல, தூங்கி எந்திரிச்சோம்னா அதிகமா தூங்கி எந்திரிச்ச உடனே வர பேர் தான் மேக்ஸிலரி சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கம்மா. இந்த மூக்கு 2 சைடிலும் உள்ள பேர் தான் மேக்ஸிலரி சைனஸு. அந்த சைனஸில் நீர் கட்டிச்சுன்னா என்ன ஆகும்னா, படுக்கும்போது அந்த நீர் கீழே இறங்குறதுக்கு சான்ஸே கிடையாது. எந்திரிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வடிகால்மோ ட்ரைனேஜ் அப்படியே வடிஞ்சு மூக்கு ஒளி வந்து கீழே போயிடும். அதனால் காலையில் எந்திரிக்கும் போது நிறைய தலைவலி இருக்கும். நேரம் ஆக ஆக வடிகால் மூலமாக நீர் இறங்கிருச்சு அப்படின்னா தலைவலி குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மேக்ஸிலரி சைனஸ் ஏன் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு அலர்ஜினால் வரலாம், மூக்கில் எலும்பு தண்டு பெண்டான வரலாம், மூக்கில் சாதா தொடர்ந்தா வரலாம். இதுக்கெல்லாம் உடனே ஒரு சிடி ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது கண்டுபிடிச்சி பற்றி பயப்படவே வேண்டாம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இப்போது புதுசாக ஒரு சர்ஜரி, ஃபெஸ்ட் சர்ஜரி, இந்த லேப்ரோஸ்கோப்பி இப்போ பேசினா பாருங்கள், அது மாதிரி ஒரு சின்ன துளை மாதிரி மூக்குக்குள்ளே ஒரு சின்ன கேமரா உள்ளுக்கு செலக்ட் பண்ணால் அது பெரிய இமேஜ் தெரியும், அழகான ஆப்ரேஷன் பண்ணிடலாம். அது பேர் ஃபெஸ்ட் சர்ஜரி. அதில் 100க்கு 95% கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம். அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஒரு நல்ல பக்கத்து டாக்டரை பார்த்து ஒரு நல்ல ஸ்கேன் எடுத்துட்டோம்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். ஓகே டாக்டர், ரொம்ப தெளிவான அழகான விளக்கமான பதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மருத்துவத்தில் எல்லாமே சாத்தியம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி டாக்டர்ஸ் கிட்டே பேசி உங்களோட சந்தேகங்கள், உங்களோட பயங்கள், உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை விஷயங்களுமே கேட்கலாம். அந்த 1008 கேள்விகளுமே நீங்கள் கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். நான் மகாலட்சுமி. சொல்லுங்க மகாலட்சுமி, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேசுறேன் மேடம். ஸ்கின் டாக்டர் கிட்ட பேசணும் நானு. பேசலாம். ஸ்வேதா ராகுல் கிட்ட நீங்க பேசலாம். மேடம், என்னோட ரைட் லெக்ல மேடம் மரு இருக்கு, கீழ பாதத்துக்கிட்ட இருக்க மாதிரி மேல. சரிங்கம்மா.
அது ஃபர்ஸ்ட் ஒண்ணுதான் வந்தது. ஒரு வாட்டி எண்ணெய் பட்டதுனால வந்தது அப்படின்னு நினைச்சிட்டு அது மாதிரி நினைச்சிட்டேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல திருப்பியும் வந்துடுது. ஒரு 1 இயரா இது இருக்கு. இதனால ஒன்னும் ட்ரபிள்னு ஒன்னும் இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கால்ல அந்த மரு கொஞ்சமா பெருசா இருக்கு இப்போ. மகாலட்சுமி, மருங்கிறது வந்து ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் கிருமி இன்ஃபெக்ஷன், தோலில் வர ஒரு வைரஸ் கிருமி இன்ஃபெக்ஷன். இந்த வைரஸ் கிருமி வந்து தோலில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் 1 வருஷம் வரைக்கும் வந்து உங்கள் கவனத்துக்கே வராமல் உள்ளே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு கட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மருங்கிறது வந்து கண்டிப்பாக பரவற சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதாவது எலக்ட்ரோஃபல்குரேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வச்சு இந்த மருவை எடுத்துடலாம். இல்லை க்ரையோ தெரப்பி அப்படின்னு அதாவது இன்னொரு லிக்விட் நைட்ரஜன் ஒன்று வச்சு கூட எடுப்பாங்க. பட் நீங்கள் பெட்டர் வந்து இதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் இதை எடுத்துடுறது தான் பெட்டர். ஏன்னா இது அப்படியே விட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் கை நகம் பட்டால் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் பரவ சான்ஸ் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் பரவிட்டே தான் இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இதை கண்டிப்பாக எடுத்துருங்க நீங்கள். ஓகே, டாக்டர் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துக்கிறது நல்லது, பரவறதை தடுக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம், சொல்லுங்க உங்களோட பேர், எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் நீங்க பேசலாம். பிராங்க்லின், எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ஓகே, அவரோட லைன் கட் ஆயிடுச்சு. இப்போ தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணலாம். 0444969444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கால் பண்ணலாம். இது நேரலை நிகழ்ச்சி 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். இப்போ எல்லாருக்குமே வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஆரோக்கியம் குறித்து, முக்கியமாக அழகு குறித்து எல்லாருக்குமே நிறைய அக்கறை இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் நான் டாக்டர் ஸ்வேதா ராகுல் உங்ககிட்ட கேட்குறேன்னு நினைக்கிறேன். வெள்ளை முடி வந்து ஏன் சீக்கிரமாக வருது அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வெள்ளை முடி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப சிறு வயதிலே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நாங்கள் டையிங் பண்ணால் அதில் பெரிய பிரச்சனை இருக்குது, நாங்கள் பண்ணலாமா வேணாமான்னு அது ஒரு சைடு போயிட்டுருக்கும்போது இந்த வெள்ளை முடி வரதுக்கான காரணம் எனக்கு டாக்டர், அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, வெள்ளை முடி வந்து ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு 35 ஒரு 40 வயசுக்கு மேலே தான் வெள்ளை முடி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க, நான் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் 10 வயசு 12 வயசுலேருந்தே வெள்ளை முடி வருதுன்னு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கவலையோடு கூட்டிகிட்டு வராங்க. இந்த வெள்ளை முடி இப்போ வர்றது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் தான் மெயினாக. அதாவது நம்ம சாப்பிட்றதுலேருந்து நம்ம குடிக்கிற தண்ணிலேருந்து காற்று வரைக்கும் எல்லாமே கலப்படமாக தான் இருக்குது. அதுவே வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து நம்ம உடம்புல உருவாக்குது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளை முடியை வந்து டேமேஜ் பண்ணி, நம்ம இருக்கிற முடியை டேமேஜ் பண்ணி வெள்ளை முடி கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து எஸ்பெஷலி இப்போ இருக்கிற பசங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அண்ட் ரொம்ப ஹெல்தி ஆக்டிவிட்டீஸ் இல்லை, கம்ப்யூட்டரில் உட்காடுறாங்க, வெளியே போய் விளையாடுறதில்ல பசங்க. அஸ் மச் அஸ் பாசிபிள் வந்து உங்களுக்கு வெஜிடபிள் இன்டேக், ஃப்ரூட்ஸ் இன்டேக், நிறைய இப்போதான் ப்ரோட்டீன் இன்டேக் இதையும் வந்து அதிகப்படுத்துறது நல்லது. குழந்தைங்களில் அவங்கள ஹெல்தி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுங்க. பட் இது எல்லாத்துக்கும் மேல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் அப்படிங்கிறது ஒரு மெயின் ப்ராப்ளம். அதாவது குடும்பத்திலே வந்து உங்களுக்கு அந்த தன்மை இருக்குங்கும்போது இப்போ எல்லாம் ஏதாவது தாத்தா பாட்டி இல்லை அப்பா அம்மாவுக்கு இருக்கும்போது பசங்களுக்கு இப்போ சீக்கிரம் வர சான்ஸ் இருக்குது. இதுக்காக வந்து ஹேர் டை யூஸ் பண்ணுறது சின்ன பசங்களில் கண்டிப்பாக வந்து அட்வைசபிள் கிடையாது. எஸ்பெஷலி பிகாஸ் அதுக்கும் மேலே ஹேர் டை வந்து எக்ஸிமா இல்லைன்னா அலர்ஜி அதுவே கொடுக்க தன்மை இருக்கும். ஸோ அதனால ஹேர் டை பெட்டர் வந்து அவாய்ட் பண்ணிடுறது, எஸ்பெஷலி சின்ன பசங்களில். நல்ல ஆகாரம், நல்ல தண்ணி, நல்ல காற்று, இதுதான் வந்து இதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு. அதர் தன் தட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறதும் வந்து நிறைய சாப்பாட்டு பொருள் இருக்குது. அதாவது வந்து நல்ல வெஜிடபிள்ஸில் விட்டமின் சி இஸ் அ நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் ஏ நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், பப்பாயா, அதாவது வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் லைக் ஆரஞ்சஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல நிறைய உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்றது, மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்கிற சாப்பாடு நிறைய சாப்பிட்றது நல்லது. ஓகே, டாக்டர்ஸ் வந்து சத்துணவு நிறைந்த சொன்ன மாதிரி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிட்றது மூலமாக நம்மளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும், ஸ்கின்னை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம், சொல்லுங்க. என் பேரு சந்தியா, திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். என்னோட வயசு 30. ஆனால் நான் இப்போ கேட்க போகிற கேள்வி எங்கள் அம்மாவுக்கு. அவங்களுக்கு 58 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு இது கர்ப்பப்பை எடுத்திருக்க ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்கிறாங்க. ஆனால் 1-2 இடங்கள்லேருந்து நீர் கசிவு இருக்குது அவங்களுக்கு அந்த தையல் போட்ட இடத்துல. ஓகே, அதனால ஜெனரல் சர்ஜன் இருந்தா அவங்க கண்டிப்பா கேட்கலாம். நம்ம டாக்டர் விஜய் அவங்க ஸ்கின் கீழே ஒரு ரெக்டஸ் ஷீத்துன்னு ஒன்று இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சூச்சர் மெட்டீரியலில் கூட அவங்களுக்கு அலர்ஜி இருக்கலாம். அது வந்து நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டி அது திருப்பியும் அவங்க ஓப்பன் பண்ணி அந்த சூச்சர் மெட்டீரியல் எடுத்துட்டா சரியாயிடும். ஓகே, நம்ம கூட டாக்டர் சாந்தாமணி சொன்னாங்க பதில். இப்போ நம்ம டாக்டர் விஜய் அவர்கள்கிட்டயும் கேட்டு பார்க்கலாம். டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நீர்க்கசிவு இருக்குன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு ஒரு சில டைமில் என்ன ஆகும்னா அந்த ஸ்காருக்கு கீழே, அந்த ஆப்ரேஷனுக்காக இன்சிஷன் போட்டு அந்த ஸ்காருக்கு கீழே
ஏதாவது ஸ்டிச் மெட்டீரியல் இப்போ மேடம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது எடுக்காமல் இருந்திருக்கலாம். அந்த ஸ்டிச் மெட்டீரியல் அங்கேயே இருந்துட்டு நம்ம உடம்போட சேர்த்து அது ரியாக்ஷன் ஆகி கொஞ்சம் உறுத்துறதுனால அங்கேருந்து இந்த மாதிரி நீர் கசிவு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ இது எப்படின்னா, இப்போது நம்ம உடனடியாக ஒரு மருத்துவரை நீங்கள் பார்த்துட்டு, அறுவை சிகிச்சை மருத்துவரை நீங்கள் பார்த்துட்டு அந்த இடத்த இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை அங்கே அந்த ஸ்டிச் ஏதாவது இருந்ததுன்னா அது ஒரு சின்ன லோக்கல் அனஸ்தீசியா ப்ரொசீஜர் மாதிரியே பண்ணிடலாம். அங்கே மட்டும் மறுக்கிற இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பாக்கி இருக்கிற அந்த ஸ்டிச்சை நம்ம எடுத்துட்டோம்னா இது சரியாக போயிடும். இது அப்சல்யூட்லி குணப்படுத்திடலாம். இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து அடுத்தபடியாக ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் போய் பாருங்கள், சரியாக போயிடும். ஓகே. இப்போ டாக்டர், உங்களோட சந்தேகம் இருந்ததுனால நீங்கள் கால் பண்ணதில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷன் அதுக்கப்புறமும் தேவை. உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனை நீங்கள் சொல்கிறது மூலமாக இப்போ உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும். டாக்டர் சொல்கிறது மூலமாக இன்னொரு வாட்டி நம்ம போய் டாக்டர் பார்க்கணும், இதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம், பேசலாங்க. ஹலோ, சொல்லுங்க. என் பேரு செல்விங்க. செல்வி, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க வேசார்புல இருந்து பேசுறோம். நான் எங்க வீட்டுக்காரருக்காக பேசுறோம். எங்க வீட்டுக்காரர் வயசு 35 ஆயிடுச்சு. அவர் காலில நிறைய கருப்பு கருப்பு புள்ளிங்களா இருக்கு. அந்த புள்ளி வந்து தொட்டு பார்த்தா உள்ள வந்து பள்ளமா போகுது சார். அது வந்து நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அதுக்கு என்னமோ வெரிகோஸ் வெனியா என்னன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஏது செய்யணும், அதான் கேட்கலாம். ஓகே, டாக்டர் எஸ் விஜய் இருக்காங்க நம்ம கூட, அறுவை சிகிச்சை மருத்துவர். அவர் உங்களுக்கு பதில் சொல்வாரு. உங்கள் ஹஸ்பண்டுக்கு இருக்க பிரச்சனை வந்து வேரிகோஸ் வெயின் சொல்லுவாங்கம்மா. இது எப்படின்னா, காலில் இருக்க ஒரு இரத்த குழாய் வந்து விரிவடைஞ்சிருக்கு. இதுதான் வேரிகோஸ் வெயின். இந்த நோய் வந்து மாத்திரை மருந்தினால குணமாகாது. இதுக்கு அறுவை சிகிச்சை தான் ஒரே ஒரு வைத்தியம். இது எப்படின்னா, அந்த காலில் அந்த விரிவடைஞ்ச அந்த இரத்த குழாயை முற்றிலுமாக நம்ம அகற்றணும். இது வந்து ஆஸ் குயிக் as பாசிபிள் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்த குழாய் பெருசாகி இப்போ காலில் புள்ளியாக வந்துச்சுன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ் அல்சர் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ரத்த குழாய் வெடிச்சு நல்லா ப்ளீடிங்கே வர சான்சஸ் இருக்குது. அப்போ ஆஸ் குயிக் as பாசிபிள் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்து நீங்கள் இதை ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்திக்கலாம். அது ஆப்ரேஷன் பண்ணுற டைம் நீங்கள் வெயிட் பண்ணுற வரைக்கும் காலில் இந்த க்ரீப் பேண்டேட்னு சொல்லுவாங்க, தொட வரைக்கும் அந்த க்ரீப் பேண்டேட் சுற்றிட்டு நீங்கள் பண்ணலாம். இது மெயினாக ஏன் வருதுன்னா, ரொம்ப நேரம் நிற்கிறவங்க, பொதுவாக இந்த கடையில் டீ போடுறவங்க, டிராஃபிக் போலீஸு, இந்த மாதிரி ரொம்ப நேரம் நின்று ஹோட்டலில் சர்வராக இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வருது. ஸோ இது அறுவை சிகிச்சை மூலமாக முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் இது. ஸோ நீங்கள் அதுதான் ரொம்ப சரியான நேரத்தில் கால் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நீங்கள் டாக்டர் வந்து ரொம்ப உபயோகமான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நீண்ட நேரமாக நின்று வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அப்பப்போ வந்து டாக்டரை போய் பார்த்து, இல்லை வந்து டாக்டரோட அட்வைஸ், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. தொடர்ந்து இந்த மாதிரி உங்களோட சந்தேகங்கள் நிறைய இருக்கும், உங்களுக்கு பயங்கள் நிறைய இருக்கும், அதை தெளிவுபடுத்திக்கலாம். அடுத்து நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கால் பண்ணலாம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். கடைசியாக நான் எப்போ டாக்டரை பார்த்தேன், இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது, ஆனால் நான் பார்க்கறதுக்கு மறந்துட்டேனே அப்படின்ற யோசனை உங்களுக்கு இந்த நேரத்தில் தோணுச்சுன்னா நீங்கள் கால் பண்ணலாம் இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம். வணக்கம், உங்களோட பேருங்க? என் பேர் ராணிங்க மேடம். ராணி, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருச்சியிலேருந்து பேசுகிறேன் மேடம். யாருக்காக கேட்கணும்? எனக்காக தான் கேட்கணும். உங்களோட வயது? என் வயது 35 மேடம். என்ன கேள்விமா? தொடர்ந்து பேசலாம். இந்த வயிறு சம்பந்தப்பட்ட டாக்டரை பார்க்க கேட்கணுங்க. உங்களோட கேள்வியை நீங்கள் கேளுங்க. எனக்கு பிச்சப்பை எடுத்து 10 வருஷம் ஆச்சுங்க மேடம். பேசுங்க. நீங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் கான்சென்ட்ரேட் பண்ணி தொடர்ந்து பேசுங்க. அது சின்ன சின்ன ப்ராப்ளம், சாப்பிடும் போது எது கழிக்கிறது, சாப்பாடு உள்ள போறப்பே வயிறு எரியிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் கொடுக்குங்களா? ஓகே, நம்ம டாக்டர் விஜய் அவங்க கிட்ட கேட்கலாம். ஜெனரல் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். சாப்பாடு உள்ள போகும் அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்குது, கேஸ் ப்ராப்ளம் கொடுக்குது. ஓகே, நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் விஜய், நீங்க பதில் சொல்லுங்க. அம்மா, உங்களுக்கு பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணி பித்தப்பை அகற்றிருக்காங்க. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, பித்தன்றது எதுக்கு நம்மளுக்கு உபயோகம்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க கொழுப்பை சரிக்கிறதுக்காக பித்தம் ரொம்ப அவசியம். இப்போ பித்தப்பை எடுத்துட்டதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக கொழுப்பு இல்லை எண்ணெய் பொருள் இருக்க உணவு சாப்பிடும்போது உங்கள் வயிற்றில் அந்த உணவை சரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் யூஸ்வலாக பித்தப்பை எடுத்தவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம உணவில் கொஞ்சம் கொழுப்பை கம்மி பண்ணிக்கணும். நான்வெஜ் கம்மி பண்ணிக்கோங்க, வறுத்தது பொரிச்சது இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்டாலே சரியாக போயிடும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. சாப்பிட்ட உடனே ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள். அந்த உணவை சரித்து கொஞ்சம் கீழே இறங்கட்டும். ஒரே 3 நேரம் நிறைய சாப்பிட்றத விட ஒரு நாளைக்கு 5 நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம். ஃப்ரீக்வெண்ட் ஸ்மால் மீல்ஸ். அதே மாதிரி நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா நடங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாலே இது சரியாக போயிடும். யூஸ்வலாக 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஆப்ரேஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. பேசிக்காக இப்போ நான் சொன்ன இந்த லைஃப் ஸ்டைல் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது போதும் உங்களுக்கு.
டாக்டர் சொன்ன அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி சீக்கிரம் குணம் பெறலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க உட்காந்துருக்கும் போது. ஏன்னா என்னோட ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு அக்கறை எல்லாமே அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்வி மூலமாக ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும், சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே இருக்கலாம், நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கள். என் பேர் ராஜு. ராஜு, உங்களோட கேள்வி யாருக்காக கேட்கணும்? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? முதல்ல பெரம்பலூர் மாவட்டத்தில் பேசுகிறேங்க. ஓகே, யாருக்காக கேட்கணுங்க? எனக்காக தான் பேசுகிறேன். வயது? வயது வந்து 47. உங்களோட கேள்வி நீங்கள் தொடர்ந்து பேசலாம். எங்களுக்கு வந்து நான் 2 வீலர்லேருந்து கீழே விழுந்துட்டேன். 2 வீலர்லேருந்து கீழே விழுந்துட்டேன். அந்த கழுத்துலேருந்து ஷோல்டருக்கு போகிற ஃபர்ஸ்ட் எலும்பு வந்து ஷோல்டர் பக்கத்தில் வந்து கட் ஆயிடுச்சு. அது வந்து எப்படி என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? இப்போ டாக்டர் வந்து ஒரு பெல்ட் கொடுத்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அது சரியாதுன்னு சொல்றாங்க. நம்ம கூட டாக்டர் விஜய் ஆனந்த் இருக்காங்க, எலும்பியல் மருத்துவர். அவர்கிட்ட கேட்கலாம். டாக்டர் நீங்க சொல்லுங்க. டாக்டர், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அது கிளாவிக்கிள் போன்னு தோலும் உடம்பும் சேர்கிற இடத்துல இருக்கிற எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்க மாதிரி இருக்குது. இப்போது சாதாரணமாக எல்லா எலும்புக்கும் ஒரு பீரியட் இருக்கும் எலும்பு சேர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது இந்த எலும்பு வந்து ஒரு 40லேருந்து 45 நாளில் தானாகவே சேர்ந்துடும். அதை சேரும்போது சில சமயங்களில் ஒரு பகுதி மேலேயும் ஒரு பகுதி கீழேயும் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்புகளை குறைக்கிறதுக்காக தான் அவங்க ஏற்கனவே போட்டிருக்க அந்த பெல்ட்டுன்றது. ஸோ அந்த பெல்ட்டிலே வந்து அந்த எலும்பு சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கப்புறமும் ஒரு சில சமயம் மேலேயும் கீழே இருந்தது அப்படின்னா கூட அதனால் ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. பார்க்கும்போது தோலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் லேசாக கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம். பட் அதனால் வேலை பார்க்குறதுலையோ இல்லைனா வண்டி ஓட்டுறதுலையோ வெயிட் தூக்குறதுலையோ ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறதில்ல. ஸோ முக்கால்வாசி அதுக்கு ஆப்ரேஷன் அவசியம் இருக்காது. ஓகே, டாக்டர் வந்து முக்கால்வாசி ஆப்ரேஷன் அதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். யார் பேசுறீங்க? மேடம், நான் கலைவாணி திருச்சியிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க கலைவாணி, யாருக்காக கேட்கணும்? எனக்காக தாங்க மேடம். உங்களோட வயது? வயது 25 மேடம். தொடர்ந்து பேசலாம் நீங்க. ஓகே மேடம். இது வந்து இப்போ நாங்கள் மேரேஜ் ஆகி 7 months ஆகுதுங்க மேடம். எங்களுக்கு இப்போ நாங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பிளட் டெஸ்ட் எல்லாமே பார்த்தோம், பிளட் டெஸ்ட் ஸ்கேன் எல்லாமே எங்கள் 2 பேத்துக்கும் பார்த்துட்டோம். அதில் வந்து எனக்கு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஸ்கேன் பார்த்ததுல 12th day ஸ்கேன் பார்த்ததுல இன்னும் கருமுட்டை உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அப்புறம் டிஎஸ்ஹெச் வந்து T3 T4 டிஎஸ்ஹெச் பார்த்தோம். அதில் டிஎஸ்ஹெச் மட்டும் 4.70 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எது எனக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் வருமானு கேட்கலாம் தாங்க மேடம். ஓகே, டாக்டர் சாந்தாமணி நம்ம கூட இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டிஎஸ்ஹெச் வந்து up to 4 இருக்கலாமா? இது ரொம்ப இது மினிமல் தைராய்டு கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யுது. அதுக்கு நீங்கள் டேப்லெட் சாப்பிடலாம், கொஞ்சம் லோ டோஸ். பட் நீங்கள் உங்கள் கணவருக்கு விந்து பரிசோதனை பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டாங்க. அது பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுக்கு 7 மாதம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி. அதுக்குள்ளே ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்கீங்க. பட் எனிவே நீங்கள் குழந்தை வேணும்னா நீங்கள் வந்து டியூப் டெஸ்டிங் ஒன்று பண்ணணும், டியூபல் பேட்டன்சி டெஸ்ட்டு. ஹஸ்பண்டுக்கு விந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டாக்டர் அணுகுனா அவங்க வந்து எக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் தருவாங்க. ஓகே, டாக்டர் சொன்ன பரிசோதனைகள்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம், பேசலாங்க. உங்களோட பேர்? அகிலா மேம். அகிலா, சொல்லுங்க அகிலா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். உங்களோட கேள்வி யாருக்காக கேட்கணும்? எனக்காக தான். உங்களோட வயது? என்னோட வயது 25. கேட்கலாம், தொடர்ந்து பேசலாம். மேரேஜ் ஓகே மேம். எனக்கு மேரேஜ் ஆகி 8 months ஆகுது. ஹலோ, தொடர்ந்து நீங்க பேசலாம். அது மேம், ஆனால் ஒன்றும் பேபி ஃபார்ம் ஆகல. இதுக்காக நாங்கள் டாக்டர்கிட்ட செக்அப் போகும்போது டியூப் டெஸ்ட் எடுத்தோம். சரி, ஹலோ சொல்லுங்க. டாக்டர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். டிவி வால்யூம் நார்மலுங்களா? கம்மி பண்ணிக்கிட்டோம் மேம். உங்க ஹஸ்பண்டுக்கு செக் பண்ணிட்டீங்களா? செமினார் அனாலிசிஸ் பண்ணோம், அவங்களுக்கு நார்மலா இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து டெஸ்ட் பண்ணும்போது ரைட் சென்ட்ரியல் பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மேம். ஒரு டியூப் நல்லா இருந்தா போதுங்க. ஒரு டியூப் லெஃப்ட் சைடு வந்து நார்மலா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. பட் ஆனா லெஃப்ட் ஃபெலோபியன் ரைட் ஃபெலோபியன் டியூப்ல தான் பிளாக் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. பரவாயில்லைங்க. நீங்க வந்து உங்களுக்கு ரெகுலரா மாதவிடாய் வருதுங்களா? மேம் இல்ல மேம், எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி 15 days ஒன்ஸ் பீரியட்ஸ் வரும். இப்போ வந்து கரெக்டா இருக்கு. மேரேஜ்க்கு அப்புறம் கரெக்டா இருக்கு. நீங்க ஒரு 3 monthsக்கு பீரியட்ஸ் வந்ததுலேருந்து 10th day to 20th day ஒரு நாள் உங்கள் ஹஸ்பண்டோட உறவு வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் சக்ஸஸ் ஆகலைன்னா நீங்கள் டாக்டர் காட்டினா அவங்க ட்ரீட்மெண்ட் தருவாங்க.
எக் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து டாக்டர் ரொம்ப உபயோகமான தகவல் சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் பயம் இருக்குது, ஒரு தெளிவு கிடைக்கல, அதை கேட்கறதுக்கு எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, இல்லை அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கான வாய்ப்பு திங்கள் முதல் வெள்ளி வரை நம்மளோட நிகழ்ச்சியில் 6 டாக்டர்ஸ் இருக்க போகிறாங்க. அவங்க அத்தனை பேருமே உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுமே தீர்த்து வைக்க போகிறாங்க. இன்றைக்கி நிறைய சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும். தினம் நீங்கள் கால் பண்ணலாம் திங்கள்லேருந்து வெள்ளி வரை. இன்றைக்கி இப்போதைக்கு இந்த 6 டாக்டர்களை நானும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.